ப்ரான்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி லக்கிலி நல்லா பெரிய சைஸ் ப்ரான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப டேஸ்டியான ப்ரான்ஸ் தொக்கு ரெசிபி செய்ய போகிறேன். ப்ரான்ஸை இந்த மாதிரி தான் வாஷ் பண்ணணும். எங்கள் அம்மா தான் வாஷ் பண்ணாங்க. ப்ரான்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா ப்ரான்ஸ் தொக்கு செய்கிறதுக்கு டொமேட்டோ ஆனியன் சின்ன சின்ன பீசஸில் கட் பண்ணி வச்சுட்டு ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிடணும். ரெண்டுமே நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து டர்மரிக், ரெட் சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஃபார் அ குட் கலர். நான் வந்து சிக்கன் மசாலாவுமே ஆட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு சிக்கன் மசாலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம சால்ட், டர்மரிக் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கிடணும். ஆட் பண்ணதுமே கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அதை மூடி வச்சிடணும். ஆயில் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொரியண்டர் லீவ்ஸை போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான். வித்தின் 20 மினிட்ஸில் நம்மளோட ப்ரான்ஸ் தொக்கு வந்து ரெடி ஆகிரும். இது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, எது கூட நான் சாப்பிட்டாலும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.